மாதிரி கஷ்டமா இருக்க ரேஷியோ சம், அதாவது விகிதத்துல கொடுக்கிற சம்ம எளிமையா எப்படி போடலாம் அப்படிங்கறத நான் ஈஸியா சொல்லித்தரேன் வாங்க. ஒரு வருஷத்துக்கும் 1.5 வருஷத்துக்கும் என்ன விகிதம், என்ன ரேஷியோ, இதுதாங்க கேள்வி. இவ்வளவு கஷ்டமா இருக்குல்ல, இதை எப்படி சிம்பிளா நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. ரொம்ப ஈஸிங்க. ஒரு வருஷம் எத்தனை மாசம்? 12. 1.5 வருஷம் எத்தனை மாசம்? 18. ரேஷியோ எப்படி பார்க்கணும்? பெரிய நம்பரை கீழே போடணும், சின்ன நம்பரை மேல போடணும். 12/18 இப்படி வச்சுட்டு 12யும் 18யும் பொதுவா எந்த நம்பரால வகுக்கலாம் அப்படின்னு கண்டுபிடிங்க. பெருசா இருக்கணும். 6. ரைட்டு. 3ஆலே வகுக்கலாம், ஆனா 6 தான் இங்க பெருசா இருக்கு. 6ஆல வகுத்துட்டா 12ல 2 வாட்டி இருக்கும், 18ல 3 வாட்டி இருக்கும். இப்ப 2/3 அப்படின்னு இருக்கு. இத என்ன பண்ணணும் யோசிச்சிட்டீங்களா? 2:3. அவ்வளவுதாங்க. இதே மாதிரி எளிமையான ரேஷியோ சம்மா இருக்கட்டும், ப்ரொபோர்ஷன் சம்மா இருக்கட்டும், எந்த மாதிரி சம்மா இருந்தாலும் ஈஸியா போடணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா வித்தவுட் பென் அண்ட் பேப்பர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட கருத்துகள், டவுட்ஸ் எதா இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. நம்ம வீடியோக்கு லைக், ஷேர் அண்ட் கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வரட்டுமாங்க?